10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.4 ஐந்தாவது கணக்கு பார்க்குறோம். an ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் 1 பை n ப்ளஸ் 3 ஒரு இரட்டை எண் n பிலாங்ஸ் டு n. n ஸ்கொயர் பை 2n ப்ளஸ் 1 ஒரு ஒற்றை எண் n பிலாங்ஸ் டு n என்பது எண்ணாவது உறுப்பு எண்ணில் a8 மற்றும் a15ஐ காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எண்ணானது இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறப்ப ஒரு a எண்ணும் எண்ணானது ஒற்றைப்படை எண்ணாக இருக்கிறப்ப ஒரு an மதிப்பும் கொடுக்கப்பட்டு இருக்குது. கணக்கிட வேண்டிய மதிப்புகள் என்னென்ன a8 a15. இப்போ முதல்ல நம்ம கணக்கிட வேண்டியது a8. a8ல் 8 என்பது நமக்கு என்ன எண்? ஒரு இரட்டை எண். 8 என்பது இரட்டை எண். அப்போ இரட்டை எண்ணாக இருக்கிறப்ப தேவையான anஇன் மதிப்பு என்ன? an ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் 1 பை n ப்ளஸ் 3. இது கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ a8 இதை வச்சுட்டு கணக்கிடுறோம். a8 ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக 8ன்னு பிரதியிடுறோம். 8 ஸ்கொயர் மைனஸ் 1 பை கீழே 8 ப்ளஸ் 3. 8 ஸ்கொயர் 8 வர்க்கப்படுத்துகிறோம். 64 மைனஸ் 1 பை 8 ப்ளஸ் 3 11. 64 மைனஸ் 1 63 பை 11. இப்போ a8 ஈக்குவல் டு 63 பை 11. தேவையான மதிப்பாகும். அடுத்து இதில் என்ன கணக்கிடுறோம்? a15 கணக்கிடணும். a15 இதில் 15 அப்படிங்கிறது நமக்கு என்ன எண்? ஒற்றை எண். 15 என்பது ஒற்றை எண். ஒற்றை எண்ணாக இருந்தது அப்படின்னா ஏஎன்னோட மதிப்பு an ஈக்குவல் டு n ஸ்கொயர் பை 2n ப்ளஸ் 1. எண்ணுக்கு பதிலாக 15ன்னு பிரதியிடுறோம். 15 ஸ்கொயர் பை 2 பெருக்கல் 15 ப்ளஸ் 1. 15 ஸ்கொயர் 15 பெருக்கல் 15 225 பை 2 பெருக்கல் 15 30. 30 ப்ளஸ் 1 31. அப்போ இதை சுருக்கிட்டோம் அப்படின்னா 225 பை 30 ப்ளஸ் 1 31. 31 அப்படிங்கிறது நமக்கு பகா எண். அப்போ எந்த ஒரு எண்ணாலையும் வகுக்கப்பட முடியாது. அப்போ a15ஓட மதிப்பு 225 பை 31. Thank you.